கோடிக்கணக்கான ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட EPFO 3.0 வரும் ஜூன் 2025க்குள் அறிமுகமாகும் என கூறப்படுகிறது. செயல்திறன் மற்றும் பயனர் அனுபவத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் தங்கள் ஓய்வூதிய சேமிப்பை நிர்வகிப்பது மேலும் எளிமையாக இருக்கும். EPFO செயல்முறைகளை நெறிப்படுத்தும் நோக்கில் EPFO 3.0 பல அம்சங்களை கொண்டு வரும் என்று மத்திய தொழிலாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எளிமையான பயன்பாட்டுக்கான வடிவமைப்பு புதிய மென்பொருளின் தனித்துவமான அம்சங்களில் ஒன்றாக இருக்கும். இது வங்கி அமைப்புகளை போன்ற செயல்திறனை வழங்கும். இதனால் ஊழியர்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியை தடையின்றி அணுக முடியும். EPFO 3.0வின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அம்சங்களில் ஒன்று EPF உறுப்பினர்களுக்கான ATM கார்டுகளை அறிமுகப்படுத்துவதாகும். EPFO 3.0 தொடங்கப்பட்டவுடன் ஊழியர்கள் தங்கள் EPF சேமிப்பை ATMகளில் இருந்து நேரடியாக திரும்ப பெற முடியும். அவசர காலத்தில் ஏற்படும் நிதி தேவையை ஈடுகட்ட மிகவும் வசதியாக இருக்கும். முதல் கட்ட இணையதள வடிவமைப்பு மற்றும் சிஸ்டம் அப்டேட்களுக்கு பிறகு ஜனவரி 25 இறுதிக்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ATM மூலம் பென்ஷன் பணத்தை எடுக்கும் வசதியுடன் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வரவும் EPFO திட்டமிட்டுள்ளது. இது ஊழியர்களுக்கு அவர்களின் பங்களிப்பு அளவை சரிசெய்ய நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது. தற்பொழுதைய அமைப்பு ஊழியர் மற்றும் பணிபுரியும் நிறுவனம் இருவரிடமிருந்தும் 12% பங்களிப்பை கட்டாயமாக்குகிறது. ஆனால் புதிய முறையில் பணியாளர்கள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் அதிகமாகவோ குறைவாகவோ பங்களிக்கலாம். மேலும் EPFO 3.0 முன்பை விட பயன்பாட்டுக்கு எளிதாக மாறிவிடும். ஓய்வூதிய சேமிப்புகளை நிர்வகிப்பதும் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த அப்டேட்டுகள் ஊழியர்களுக்கு பயனளிப்பது மட்டுமல்லாமல் எதிர்பாராத நிதி தேவைகளையும் நிவர்த்தி செய்ய உதவும். EPFO 3.0 இந்தியாவின் ஓய்வூதிய சேமிப்பு சூழலில் ஒரு புதிய சகாப்தத்தை குறிக்கும். இந்த அப்டேட்டுகள் ஊழியர்களுக்கு பயனளிப்பது மட்டுமல்லாமல் எதிர்பாராத நிதி தேவைகளையும் நிவர்த்தி செய்ய உதவும்.